இந்த வார்த்தை எல்லாரும் கேட்டிருப்பீங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. கரெக்ட் தானுங்க? ஒரே ஒரு தடவை சொல்லிடுங்களேன். இட் சவுண்ட்ஸ் குட். சவுண்ட்ஸ் குட். ஆமா, கேட்கறதுக்கு நல்லாதா இருக்கு. எண்ணம் போல். ஆமாப்பா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படிதான் வாழ்க்கை. ஆமா, உண்மைதான். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அது அல்ல. எண்ணம் போல் வாழ்க்கை இல்ல. தேவ பிள்ளைகளுக்கு அவர் சித்தம் போல் வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மை, பிரியம், சித்தம். தேவனுடைய நன்மை, பிரியம், சித்தம். புரியுதுங்களா? கத்துக்கிறோமா? எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதுதான். ஆனா எண்ணம் போல் வாழ்க்கை, அப்ப நான் நல்லது செஞ்சேன், நான் சன்மார்க்க காரியங்களை செய்தேன், துன்மார்க்க காரியங்களை செஞ்சதே இல்லை. எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டேன், அநாதைகளை விசாரிச்சேன், ஏழைகளை விசாரிச்சேன், பெரியவங்களை கவனிச்சேன், வீட்டில் வச்சு கவனிச்சேன், ஆசிரமம் வச்சு கவனிச்சேன். எண்ணம் போல் வாழ்க்கை. இன்னைக்கு பாரு, நாங்கள் தெளிவா நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொன்னா, நீங்க நானும் என்னைய நம்பிட்டேன். அப்ப நான் எனக்கு கிடைச்ச எல்லாவற்றையும் நான் யார் மேல போட்டுக்குவேன், யாருக்கு மகிமை சேர்த்துக்குவேன்? எண்ணம் போல் வாழ்க்கை. நான் செஞ்ச நல்லது எனக்கு அது திரும்ப வந்துடுச்சு. தர்மம் தலை காக்கும். கேட்டீங்க தானே? இதெல்லாம் தர்மம் தலை காக்கும். தர்மம் தலை காக்குமா? என் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம். அப்ப எண்ணம் போல் வாழ்க்கை. இட் சவுண்ட்ஸ் குட். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அது அல்ல. எண்ணம் போல் வாழ்க்கையில அவர் சித்தம் போல் தான் வாழ்க்கை. அவர் சித்தத்தை நான் செஞ்சிட்டேன்னு சொன்னா ஆண்டவர் என்ன நடத்துவார். ஹல்லேலூயா. சத்தமா தான் தட்டுங்களேன். ஏமா நல்லா சத்தமா தான் தட்டுங்களேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். அவர் பசங்க கேட்டுட்டு இருந்தேன். அவர் பண்றதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. அவர் சொல்றார், கண்ணீரை துடைப்பார், சமாதானத்தை தருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கை தட்டு வந்துகிட்டே இருக்கு. ஏமா இவ்வளவு கத்து கொடுத்துன்னு ஒரு கை தட்ட மாட்டேங்கிறீங்க? கண்ணீரை துடைப்பார், துடைக்கிட்டோம். கவலைகளை மாற்றுவார், உன் வியாதியை சுகமாக்குவார். தட்டிக்கினே இருக்கிறாங்க. இப்ப உன்னை நம்பாத கடவுளை நம்புன்னு சொன்னா கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை யோசிக்கிறோமோ, அது வீட்டுக்கு போய் இந்த பைபிள் வசனத்தை எல்லாம் கொடுக்குறேன், ஆதாரத்தோடு தான் கொடுக்குறேன், எழுதி வச்சு வீட்டுக்கு போய் யோசிச்சுங்க. சில சமயங்கள் அப்படிதான். வெக்கப்படாம தட்டிடுங்க. தனியா தட்டினாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. எண்ணம் போல் வாழ்க்கை இல்லை, என் தேவன் போல் தான் வாழ்க்கை. என் தேவன் என் கூட இருக்கிறார், அவர் சித்தம் போல் தான் வாழ்க்கை. ஏன் தெரியுமா? வசனத்தை சொல்றேன் பாருங்க. ரோமர் 8:28 அழகா சொல்றார். ரொம்ப பிடிச்ச வசனம் இது. பாருங்க, ரொம்ப ஆறுதலை கொடுக்கிற வசனம். இப்ப நீங்க கை தட்டினாலும் தட்டுவீங்க. கேளுங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாரிடத்தில்? என் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. அப்ப எண்ணம் போல் அல்ல, என் தேவன் போல். அப்ப எண்ணம் போல் அல்ல, என் தேவ சித்தம் போல். அப்ப எண்ணம் போல் அல்ல, என் தேவனுடைய அனுக்கிரகம், என் தேவனுடைய கிருபை. அதுக்குன்னு சொல்லி எண்ணம் போல் வாழ்க்கை, அப்ப கெட்ட கெட்டதெல்லாம் யோசிக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சொல்ற விஷயம் என்ன? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னா, நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது உண்மைதான். ஆனா அதுவல்ல என் வாழ்க்கை. இந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? எண்ணம் போல் வாழ்க்கையில் என் தேவன். நான் அருகதையற்றவன். நான் இன்னைக்கு நின்னுகிட்டு இருக்கிறேன் இங்க. நான் இன்னைக்கு இந்த இடத்துல பாடிக்கிட்டு இருக்கிறேன், ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? என் எண்ணம் எவ்வளவு மோசமா இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. என் எண்ணம் எவ்வளவு அசிங்கமா இருந்தது, நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தேன். என் எண்ணத்தை எல்லாம் கணக்கு வச்சிருந்தா கடவுள் இந்த நிலைமையில என்ன வச்சிருப்பாரா? இல்ல. என்னை மன்னிச்சுட்டாரு. என்னை மன்னிச்சுட்டு உனக்கு உயர்த்துறாரு, என்னை மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. தேவன் சித்தம் போல. ஹல்லேலூயா. தேவன் சித்தம் போல. நன்றி புதே. எனக்கே உற்சாகம் ஆயிடுச்சு நீங்க கை தட்டினது.
ஹalleluya. சொல்லாமா, world says believe in you. சொல்லாமா, believe in you. இந்த உலகம் சொல்லுது வேண்டாங்க, believe in God. அப்போ இந்த உலகம் சொல்லுது try and try again சொல்லி, you can make it ன்னு சொல்லி. இல்ல, depending on God. கர்த்தரை சார்ந்து முயற்சி செய், அப்பதான் நீங்க சாதிக்க முடியும். இந்த உலகம் சொல்லுகிறது do what your mind and heart says. அப்படி அல்ல, do your watch your ways. உங்க வழிகளை நீங்க என்ன பண்ணுங்க, கவனமாய் நிதானித்து கவனித்துக் கொள்ளுங்க.